வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகரம் நல்ல அற்புதமான மாதம் மகரத்துக்கு. இது சுக்கிரன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மூல திரிகோணம், சனி வந்து வக்ரம், மகரத்துக்கு 2ஆம் இடம். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்து ரொம்ப அக்டோபரில் நிறைய பேர் கேட்டாங்க, மகரம் அக்டோபரில் ஏதாவது ஜாப் சேஞ்ச், ஏதாவது சான்ஸ் ட்ரை பண்ணலாமா, ஃபாரின் போகலாமா, விசா ட்ரை பண்ணலாமா, இல்லை சேஞ்ச் ஆஃப் ஜாப் பண்ணலாமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா. அக்டோபர் ரைட் டைம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. மகரம் அக்டோபர் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சரியான ஒரு மாதம், பாசிட்டிவாக நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த லக்குன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, சான்ஸ் கிடைச்சா, நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா லக்கு, அது கிடைக்கிற மாதமாக தெரியுது அக்டோபரில். அது எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு ஃபேவராக நகருது. மகரம் வில் ஹேவ் எ லக்கி சான்ஸ். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் முடிக்கணும்னா, 7 சனி முடியல, பட்டு நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நாங்கள் இதை வந்து எஸ் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ண போகிறோம். தாராளமாக இந்த மாதம் நீங்கள் முடிவு எடுக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யூ வில் ஹேவ் எ லக்கி சான்ஸ். மகரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபிள் மந்தாக நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன தான் ஒரு பாஸ்ட்டில் வந்து மகரத்தில் இருந்து கொஞ்சம் நான் 2 முறை அட்டன் பண்ணேன், சரியாக கிளிக் ஆகலை, நான் திரும்ப அட்டன் பண்ணலாமா, மறுபடியும் ட்ரை பண்ணலாமா, எனக்கு கிளிக் ஆகுமா, நடக்குமா, ஓகேவா, பாசிட்டிவாக இருக்குமா, இதெல்லாம் அக்டோபரில் ஃபேவரபுளாக தெரியுது. மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய எக்ஸாம், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப, அதாவது ஃபேவரபிள் மந்த்னால் நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அவ்வளோ சாதகமான பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது மாணவர்களுக்கு. பெண்கள், இல்லத்தரசிகள், மகரம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. குடும்ப பாரம், குடும்ப சுமை, குடும்ப தொந்தரவு, பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மன உளைச்சல், ஒரு பிரிவு, ஒரு வருத்தம், இதெல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறது மாதிரியான ஒரு டைமை கொண்டு வந்துடும். மைண்டை முதல்ல சேஞ்ச் பண்ணும். உங்கள் புத்தி, உங்கள் மனசை வந்து அப்படியே ஒரு சரியாக நம்ம திங்க் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்டில், இது மனசில் நினைக்கிற ஆசை அறிவு வந்து அப்ரூவ் பண்ணும். எஸ், நீ நினைக்கிறது கரெக்டு, நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, உன்னுடைய ஆசை ஒரு நியாயமான ஆசை, அது நிறைவேறக்கூடிய ஆசை, அதுக்கு முயற்சி எடுத்தால் நீ ஜெயிக்க போகிற அப்படின்றத அந்த மனசு நினைக்கிறத அறிவு சொல்லும் பாருங்கள். அது மாதிரி மாதம் தான் அக்டோபர் 2024 மகரத்துக்கு. அது சரியாக இருக்குது. ஸோ பெண்கள் வந்து ஒரு குடும்ப தலைவிகள் வந்து குறிப்பாக குடும்ப சுமையை சுமந்து, அதுவும் இந்த 7 சனியில் ரொம்ப சில பேர் அவஸ்தைலாம் பட்டிருப்பீங்க. மெயினாக நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, அதுலேருந்து ஒரு சுறுசுறுப்படைகிற மாதமாக மாறிடும். ரொம்ப பாசிட்டிவாக சுக்கிரன் எப்பெல்லாம் வலுவடைகிறாரோ அப்போல்லாம் மகரம் வந்து லைக் அ ஹார்ஸ், ஒரு வேகம் எடுக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆரோக்கியம், ஹெல்த்லேருந்து வெளியே வரீங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணி வந்து வெளியே வரீங்கன்னு அர்த்தம், உற்சாகம் அடைகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ கோயிங் டு கம் அவுட் ஆஃப் ஆல் யுவர் ஹடில்ஸ் அண்ட் ஆல் யுவர் ஹெல்த் இஷ்யூஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வேகம் வரும். மகரம் எப்பயும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, பட் இப்போது இந்த முறை இந்த அக்டோபரில் வேகம் வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு தைரியமாக, மனிதனுக்கு வந்து ஒரு தைரியமான முடிவு ரொம்ப முக்கியம். அந்த தைரியம் வந்து இப்போ கிடைக்கும்.
உங்களுக்கே தெரியாமல் ஒரு புத்துணர்ச்சி, அதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக. ஸோ உங்களுக்கு எளிமையாக இருந்த விஷயத்தை கூட ரொம்ப கடுமையாக நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். இப்போ மீண்டும் அது எளிமையாக நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த பலத்தை நீங்களே அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அது மாதிரியான ஒரு குட் டைம். சீனியர்ஸ் மகரம், நீங்கள் ரெடி ஆகலாம். வயதில் மூத்தவர்கள் நீங்கள் வந்து தயாராகலாம். உங்கள் திட்டங்களை நீங்கள் தயார்படுத்தலாம். செயல்படுத்துவதற்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுடைய செயல், உங்களுடைய திட்டம், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் நீங்கள் தயார்படுத்தலாம். என்னுடைய வாழ்த்துக்கள் மகரம், என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன், சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து, மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்புடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோன்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா, நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல, வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது.
நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ ஒரு யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்கா நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க, எல்லாமே முன்னாடியே தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாக. அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.